தெற்கு லெபனான் எல்லையினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்ட போராளிகள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் எவ்வாறான விளைவுகளை சந்திக்கும்? ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்தினை அவசரமாக ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முயற்சிகள். இந்த யுத்த நிறுத்த முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் தந்திரமான சூழ்ச்சி திட்டங்கள். வான்வழி தாக்குதல்களை தொடரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்படும் வரை போராட்டத்தையும் தாக்குதல்களையும் தொடரப்போகும் ஹமாஸ் தரப்பினரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும். எங்களுடைய வீடு உங்களுடையது, நிச்சயமாக வெற்றி வருகின்றது என்கின்ற வாசகங்களுடன் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனான் மக்கள் தெற்கு லெபனான் மக்களை அரவணைத்திருந்தார்கள். கடந்த 4 நாட்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து 95,000க்கும் அதிகமான லெபனான் மக்கள் வெளியேறியுள்ளார்கள். இவ்வாறு வெளியேறியவர்கள் வடக்கு லெபனான் பிரதேசத்தை அடைந்துள்ளார்கள். மேலும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனான் மக்கள் தெற்கு லெபனான் பிரதேச மக்களை முழுமையாக வரவேற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வடக்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இடம்பெயர்ந்து வந்த மக்களை தனியார் வீடுகளில் தங்க வைப்பதற்கு அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தனியார் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் வடக்கு லெபனான் பிரதேச சமூக தலைவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இடம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. அத்தோடு மத்திய கிழக்கு போரானது விளிம்பிலே இருக்கின்றது. இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போர் ஒன்று ஏற்படுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இதனால் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பிரித்தானியாவின் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். லெபனான் மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அனைத்து விதமான தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்த வேண்டும் என பிரான்சினுடைய பிரதமர் மேக்ரோன் அவசர செய்திகளை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தூக்க கலக்கத்தில் இருந்து எழுந்த ஜோ பைடன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது மத்திய கிழக்கிலே ஒரு முழு அளவிலான போர் சாத்தியமாக இருக்கின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லா விதமான உரிமையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இருக்கின்றது. அதே நேரம் இந்த யுத்த விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்கான காலமும் தீர்வுகளும் இருக்கின்றது என்றும் ஜோ பைடன் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல்கள் எங்களை கவலை அடைய செய்துள்ளது. ஒரு நாட்டினுடைய எல்லையில் இவ்வளவு அழுத்தங்கள் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லையில் அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது. இருப்பினும் இந்த பதற்றத்தினை தணிப்பதற்காக ராஜதந்திர ரீதியில் தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு, லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகள் மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுமதியினை வழங்கியிருந்தார்கள். இவ்வாறு இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கிவிட்டு பதற்றத்தினை தணிப்பதற்காக ராஜதந்திர ரீதியில் தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க தலைமைகள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு அமெரிக்க தலைமைகள் ஊடகங்களிடம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்து நெட்டன்யாஹுவினுடைய அரசியல் அலுவலகமும் ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். லெபனானுக்கு எதிரான யுத்தத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த யுத்தத்தினை முழுமையாக நிறுத்தி விடுவோம் என்றும் நெட்டன்யாஹுவின் அரசியல் அலுவலகம் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அதாவது லெபனானுக்கு எதிரான யுத்தத்தினை நிறுத்துவதற்கு, லெபனான் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு நெட்டன்யாஹு சில நிபந்தனைகளை விதித்துள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக சரணடைய வேண்டும் மற்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானின் ரிச்சானி நதிக்கு வடக்கே நகர்த்தப்பட வேண்டும். தெற்கு லெபனான் எல்லையிலே இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர் பிரதேசத்தினை இராணுவம் முழுமையாக நீக்கிவிட வேண்டும். அதே போன்று ஐநாவின் 1701வது தீர்மானத்தினை நிறைவேற்றி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மற்றும் ஏனைய அரசு சாரா குழுக்கள் அனைத்தையும் முழுமையாக நீக்கிவிட வேண்டும். அவர்களை துடை தெரிவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்படுவார்களாக இருந்தால் நாங்கள் லெபனான் மீதான போரை முழுமையாக நிறுத்துகின்றோம் என்று நெட்டன்யாஹு ஊடகங்களின் மூலமாக தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே நெட்டன்யாஹுவின் இந்த நிபந்தனைகள் வேடிக்கையான நிபந்தனைகளாகும். சிரியாவின் தெற்கு பிரதேசமான ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்று பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் குறித்த பிரதேசத்தினை முழுமையாக சிரியாவினுடைய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஐநாவிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐநாவின் தீர்மானத்திற்கு அமைவாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்று பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறவில்லை.
மேலும் குறித்த பகுதியிலே சட்டவிரோத குடியேற்றங்களையும் அமைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐநாவின் தீர்மானத்திற்கு முரணாகவே செயற்பட்டு வருகின்றது. அதே போன்றுதான் காசாவின் யுத்தகலம் தொடர்பாகவும் ஐநாவினுடைய எந்தவிதமான தீர்மானங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மதிக்கவில்லை. ஐநாவின் தீர்மானங்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஐநாவின் தீர்மானங்களை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏற்று நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகும். அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் எல்லையிலிருந்து 7 கிலோமீட்டர் வரையிலான பிரதேசம் வரையிலும் அனைத்து விதமான இராணுவங்களையும் முழுமையாக திரும்ப பெற்றுவிட வேண்டும் என நெட்டன்யாஹூ நிபந்தனையாக விதித்துள்ளார். அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் எல்லைக்குள்ளே ஊடுருவி 7 கிலோமீட்டர் வரையிலே பிரதேசங்களை இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவதற்கு இந்த நிபந்தனைகளை விதித்துள்ளது. உண்மையிலேயே நெட்டன்யாஹூவின் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் வேடிக்கையான நிபந்தனைகளாகும். அடுத்து லெபனானுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனையும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனையும் சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சில அரபு நாட்டு தலைமைகளுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு ஐநாவின் பொதுச்சபையிலே விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. மேலும் இதற்கு பிறகு அமெரிக்காவும் பிரான்சும் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் 21 நாள் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாக பிரான்சும் அமெரிக்க தலைமைகளும் தெரிவித்திருந்தார்கள். அதாவது 21 நாட்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய முன்மொழிவை தான் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் பிரான்சும் முன்வைத்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தினை தணிப்பதற்காகத்தான் இந்த அவசர தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இரண்டு நாடுகளுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் லெபனானிலே இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் குடியமர்த்தப்படுவதற்காகவும் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் மீள குடியமர்த்தப்படுவதற்காகவும் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்தின் மூலமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அமெரிக்க மற்றும் பிரான்சிய தலைமைகளும் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து லெபனானிலே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவினாலும் பிரான்சினாலும் இன்னும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளினாலும் அரபு நாடுகளின் மூலமாகவும் ஆதரவுகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு நானும் முழுமையான ஆதரவினை வழங்குவதாக லெபனானுடைய பிரதமரும் தெரிவித்துள்ளார். லெபனானுடைய அரசியல் நிலைமை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளில் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். தற்போது லெபனானிலே காப்பந்து அரசாங்கம் ஒன்று தான் இயங்கி வருகின்றது. தற்போதைய பிரதமர் காப்பந்து பிரதமராகத்தான் செயற்பட்டு வருகின்றார். மேலும் லெபனானுக்கான ஜனாதிபதி இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாகவும் அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை காரணமாகவும் தேர்தல் ஒன்றினை மேற்கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இதனால் தான் காப்பந்து அரசாங்கத்தினுடைய பிரதமர் அவசரமாக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து லெபனானிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார். அதே நேரம் பிரான்சினாலும் அமெரிக்காவினாலும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குறித்த முன்மொழிவு தொடர்பாக இன்னும் எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. குறித்த முன்மொழிவிலே எவ்வாறான தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது, எவ்வாறான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவினதும் பிரான்சினதும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக மாத்திரமே லெபனானுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவினாலும் பிரான்சினாலும் முன்வைக்கப்பட போகின்ற இந்த முன்மொழிவானது ஒரு தந்திரமான நாடகமாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக காசாவின் யுத்த களத்திலும் பணக்கைதிகளுடைய பரிமாற்றத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தந்திரமாக செயற்படுகின்றது. காசாவின் போர் முனையையும் லெபனான் போர் முனையையும் முழுமையாக பிரிப்பதற்காகவே அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த தந்திரமான நாடகங்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவின் போர் முனைக்கு ஆதரவாகத்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கடந்த 355 நாட்களுக்கு மேலாக லெபனான் போர் முனையை திறந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அழுத்தத்தினை வழங்குவதற்காகத்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 355 நாட்களாக தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிப்பாய்களுடைய பற்றாக்குறைக்கு மத்தியில் வடக்கு பிரதேசத்திலும் அவர்களுடைய படைகளை முழுமையாக நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர் முனையை திறக்காமல் இருந்திருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பத்திலேயே ஒட்டுமொத்த படைகளையும் காசாவிற்குள் களமிறக்கி ஹமாஸிற்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வடக்கு பிரதேசத்திலே தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இன்னும் காசாவிற்குள்ளே ஒட்டுமொத்த படைகளையும் களமிறக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே எப்படியாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினை பின்வாங்க வைத்துவிட்டு காசாவின் போர் முனையை தனிமைப்படுத்தினால் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இதற்கு பிறகு உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். எனவே இதற்காகத்தான் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தந்திரமான நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றன. அத்தோடு இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவருடைய தாக்குதல்களை தொடர்வதனால் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டோம். தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்றும் பயங்கரவாத ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த ராணுவ ஆய்வாளர் ரோரன் பேக்மேன் எடியோ ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு எல்லையில் படைகளை நிலைநிறுத்தி இருக்கின்ற போதிலும் லெபனான் மீது தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எந்தவிதமான தயார்படுத்தல்களும் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை. 1982 ஆண்டு நடைபெற்ற முதலாவது லெபனான் யுத்தத்தின் போதும் 2006 ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது லெபனான் யுத்தத்தின் போதும் இஸ்ரேலிய ராணுவ தலைமை அதிகாரிகள் மிகப்பெரிய தவறை இழைத்திருந்தார்கள்.
கொண்டார்கள். ஹிஸ்புல்லாவினால் வைக்கப்பட்டிருந்த மரண பொறியில் சிக்கிக் கொண்டார்கள். இதே போன்றே தற்போதைய சூழ்நிலையிலும் நாங்கள் ஹிஸ்புல்லாவின் மரண பொறியில் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்றும் அதிகளவான இராணுவ தலைமை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது லெபனான் போரின் போது தெற்கு லெபனான் பிரதேசத்தின் மீது உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய திறன்களை அளிக்க முடியவில்லை. இதற்கு பிறகு எங்களுடைய ராணுவம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஆனால் தரைவழி தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய மரண பொறியிலே சிக்கி இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக பின்வாங்கியது. வான்படைகள் மூலமாக வெற்றிகளை அடைய முடியாத நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்துதான் இவ்வாறு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இதே நிலைமையே தற்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் குறித்த ராணுவ ஆய்வாளர் தெரிவித்திருந்தார். அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களை வடக்கு பிரதேசத்திலே மீள குடியமர்த்த முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் காசாவிலே ஆக்கிரமிப்பினை நிறுத்தி இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்தி முற்றுகையினை நிறுத்தி ஹமாஸின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவார்கள். இவ்வாறு தான் காசாவின் யுத்தகலமும் லெபனான் யுத்தகலமும் பின் பிணைந்துள்ளன. இதை பிரிப்பதற்காகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் எல்லா விதமான தந்திரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு எந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் காசாவுக்கு ஆதரவான போர் முனையை விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள். மேலும் காசாவுடைய யுத்த களத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படாமல் முற்றுகை முடிவுக்கு கொண்டு வரப்படாமல் லெபனானிலே மேற்கொள்ளப்படக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் ஒருபொழுதும் சம்மதிக்கப் போவதில்லை என லெபனானின் பாராளுமன்ற சபாநாயகரும் தெரிவித்துள்ளார். அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹமாஸின் அரசியல் பணியக உறுப்பினர் அப்துல் மஜித் அவர்கள் அல் குதுஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இந்த போரின் தொடக்கத்திலிருந்து ஹிஸ்புல்லாவுடனும் அனைத்து எதிர்ப்பு முறைகளுடனும் ஒருங்கிணைப்பில் உள்ளது. மேலும் எதிர்ப்பின் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் காசா மற்றும் லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியத்தினை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம். அல் கஸாம் போராளிகள் அல் அக்ஸா வெள்ளப்போரின் ஆரம்பத்திலிருந்தே எல்லா விதமான தாக்குதல் நடவடிக்கைகளையும் எதிர்ப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக முறியடிப்பதற்காக அல் கஸாம் படையினர் தொடர்ச்சியாக தயாராகவே இருக்கின்றார்கள் என்றும் ஹமாஸினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஹமாஸ் தரப்பினரும் முழுமையான ஒருங்கிணைப்புடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானின் பேக்கா பிரதேசத்தை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக 35க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 100க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஜிக்ரோன் வெடிமருந்து தொழிற்சாலையை இலக்கு வைத்து ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த வெடிமருந்து தொழிற்சாலையினுடைய ஏனைய கிளைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹைஃபாவில் இருக்கக்கூடிய மேற்கு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் ஹைஃபாவின் பல பிரதேசங்களில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானின் ஹூலா பிரதேசத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு வருகை தந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை பின்வாங்க வைத்துள்ளார்கள். இதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றிரவு அதிகளவான பிரதேசங்களில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை பின்வாங்க வைத்திருப்பதாக லெபனான் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து நள்ளிரவு 1 மணி அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான ஷலோமி மற்றும் மனாரா பிரதேசத்திலே அதிரடியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதாவது ஷலோமி மற்றும் மனாரா பிரதேசத்தின் ஊடாக போராளிகள் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடன் நேரடியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருப்பதாக லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. எல்லை பிரதேசத்தினூடாக ஊடுருவிய காட்டு பன்றிகளை இலக்கு வைத்துதான் துப்பாக்கிச் சூடு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த சம்பவத்தினை முழுமையாக மூடி மறைத்து விட்டது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் குறித்த ஊடுருவல் தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கலாம். ஏற்கனவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கலிலி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே தெரிவித்திருந்தது. அடுத்து இன்று காலை மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் பிரதேசத்தையும் பேக்கா பிரதேசத்தையும் இலக்கு வைத்து 80க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 60க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 140க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலையிலிருந்து மாலை வரை 100கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். தற்போதும் குறித்த பிரதேசங்களில் உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.